Hi guys, welcome back to another weekly analysis video. இந்த வீடியோவில் நம்ம வந்து நிஃப்டி பற்றி பேச போகிறோம் ஃபார் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து எப்படி யோசிக்கணும், லெவல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் என்னது, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு வில் டிஸ்கஸ் தட். ஜென்டல் ரிமைண்டர் ஃபார் ஆல் ஆஃப் யூ தட் நான் வந்து ஜஸ்ட் நேற்று தான் லாங் டேர்ம் வியூ நிஃப்டிக்காக வீடியோ போட்டேன். அது வந்து இயர் எண்ட் வியூ. இப்போ நான் வந்து நவம்பர் 15th, ஸோ 1.5 monthக்கு ஒரு வியூ பெரிய டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்கணும்ன்ட்டு அந்த சேம் வியூ நம்ம வந்து கண்டினியூ இப்போ பண்ண போகிறோம், சின்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போங்க, இல்லைனா இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், லாங் டேர்ம் வியூ வீடியோ, பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக ஒன் ஷாட்லேயே ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பீங்க. நான் லாஸ்ட் வீக் என்னாச்சு மார்க்கெட்டில், இட் வாஸ் ஆக்சுவலி நான் உண்மையாக சொன்னால் டல் மார்க்கெட் தான். பிகாஸ் இட் வாஸ் ஒரு ரேஞ்சில் தான் சுற்றுது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைம் பாஸ் தான் இருந்தது. நிறைய பேர் வந்து பீகார் எலெக்ஷனோட ஈவெண்ட் வச்சுட்டு மார்க்கெட்டில் பயங்கரம் ஒரு மூவ் வரப்போகுதுன்ட்டு யோசிச்சாங்க. பட் நோ இஷ்யூஸ், இட் இஸ் நாட் அன் ப்ராப்ளம். ஒரு ரேஞ்ச்குள்ளே தான் இருந்தது. நம்ம அனாலிசிஸ் எப்படி இருந்ததுன்னா, வி ஹேட் கீழே இருக்குது லோவர் லெவல் இருந்தது இந்த ஜோன் ஃபுல்லாக, ப்ளஸ் வி ஹேட் திஸ் ஜோன். இப்போ இந்த ஜோன் என்னது, வாட் டிட் வி டிஸ்கஸ் பல வாட்டி, திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். எதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்னா, இந்த ஃபாலுக்கு 68லேருந்து 61லேருந்து 78% ரீட்ரேஸ்மெண்ட். லெட் மீ ஜஸ்ட் ட்ரா இட், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜோன் எதுக்கு நம்ம வந்து இந்த ஜோன் ட்ராப் பண்ணோம்னா, சிம்பிள் ரீசன், டைரெக்டாக ஒரு ரேலி வந்ததுன்னா மார்க்கெட்டில் இட் ஹேஸ் டு சஸ்டெயின் அபவ் இட். நான் இந்த ரெட் ஜோன் என்னது, இப்போ லைவ் மார்க்கெட்டில் லாஸ்ட் வீக் நான் வந்து யாரானா டெலிகிராம் குரூப்பில் இருக்கீங்க, டெலிகிராம் குரூப் அகெயின் லைக் ஐ செட் ஃப்ரீ தான், நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். ப்ரைவேட் குரூப் எதுனாலும் நிறைய பேர் வந்து காப்பி அடிச்சுட்டு சேல் பண்ணுறாங்க நம்ம அனாலிசிஸ் எல்லாமே, அதனால் ப்ரைவேட்டாக இருக்குது. ஜாயின் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் உங்கள் ஓன் பேராக வச்சுக்கோங்க. கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப், பொண்டாட்டி, இல்லைனா இன்னொருத்தர் ஃபீமேல் பேர் வச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் வி வில் ஆஸ்க் டெஃபினெட்லி ஒரு ஐடி ப்ரூஃபாக சம்திங் வி வில் ஆஸ்க். நம்ம டீம்லேருந்து யாரும் மெசேஜ் பண்ணுவாங்க, மெசேஜஸ் கண்டிப்பாக ஓப்பன் வைங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஐ ஷேர்ட் திஸ் இந்த லைவ் மார்க்கெட் இந்த ஜோன். திஸ் ஜோன் நான் வந்து இந்த பாயிண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். திஸ் ஜோன் இஸ் நத்திங் பட் ஒரு கேன் லெவல். நான் கேன் லெவலோட பவர் என்னதுன்னா, இட் இஸ் நாட் ஒரு சாதாரண லெவல் இல்லை, இது வந்து டைம் பேஸ்ட் ஆக்டிவேஷன். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சில இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ், டைம் சப்போர்ட், டைம் ரெசிஸ்டன்ஸ்ன்ட்டு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தட். அப்படி ஓரளவுக்கு சேம் டு சேம் கிடையாது, தெர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ், கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு டைம் ஜோனில் தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, சில லெவல்ஸ் வந்து டைம் ஜோனில் ஆக்டிவேட் ஆகும். திஸ் இஸ் மந்த்லி டைம் ஜோனில் இந்த லெவல் ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வச்சுட்டு we can யூஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த லெவல்ஸ் கிட்ட இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம படிச்சுட்டு ஈஸியாக we can find out நெக்ஸ்ட்டு பாத் என்னதுன்ட்டு. ஓகே, நான் லாங் டேர்ம் வியூவில் உங்களுக்கு தெரியும், நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் எப்படி நம்ம வந்து யோசிக்கணுன்ட்டு. நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபால் கண்டிப்பாக வரப்போகுது மார்க்கெட்டில். ஸ்மால் ஃபால் இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபால் வரப்போதா, இல்லை மேலே போயிட்டு ரேலி ஆகிட்டு திரும்பி ஃபால் வரப்போதான்ட்டு we are not worried about it, பிகாஸ் நமக்கு தெரியும் இது வந்து ஃபால் வரப்போகுதுன்ட்டு. நான் இந்த லெவல்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்காக எப்படி பிளான் பண்ணோம், வில் டிஸ்கஸ் தட். சிம்பிள் அனாலிசிஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அந்த பீகார் எலெக்ஷனோட ஃபீலிங்கில் இன்னும் இருக்காங்க. அந்த ஃபீலிங்கில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆகிடும், 27,000 வரப்போது, ரெடி ஆயிருங்க அப்படி சொல்கிறாங்க. சில பேர் வந்து பீகார் எலெக்ஷன்ஸில் எல்லா மார்க்கெட் வந்து ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படி தான் ஆச்சு, அதனால் இப்போ மார்க்கெட் ஃபால் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் டூ ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆச்சு நம்மளுக்கு இப்போ, பிகாஸ் லாங் டேர்ம் வியூ நம்மளுக்கு கிளியர் ஆச்சு. ஓகே, ஸோ அது வந்து வீக்லிக்கு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அகெயின் நான் வந்து என்னோடய ஸ்டைல் என்னென்னா, நான் வந்து வீக்லியில் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஜஸ்ட் மேலே இருக்குது 300 பாயிண்ட்ஸ் ஒரு டார்கெட் வைப்பேன், கீழே இருக்குது 300 பாயிண்ட்ஸ் பற்றி யோசிப்பேன். நான் வந்து டைரெக்டாக வீக்லிலேயே 1000 பாயிண்ட்ஸ் கீழே அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு 300 பாயிண்ட்ஸ் இது வட்டும், அதுக்கப்புறம் திரும்பி நெக்ஸ்ட்டு 300 பாயிண்ட்ஸ் பற்றி யோசிக்கலாம். அப்படி தட் இஸ் மை மெத்தட், பிகாஸ் எனக்கு கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ஓகே, தட்ஸ் லைக் தட், இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ரைட் நவ் நம்ம வந்து எப்படி யோசிக்கணும்னா, மேலே போச்சுன்னா மார்க்கெட் இந்த லெவல்ஸ் எல்லாமே இந்த லெவல்ஸ் மேலே தான் இருக்குது. இட்ஸ் ஆக்டிவேட்டட் பை டைம், வெரி பவர்ஃபுல். இப்போ உடனே லாஸ்ட் வீக்கே ஒரு ஸ்மால் ரியாக்ஷன் வந்தது மார்க்கெட்டில்.
ஸோ வாட் வி கோயிங் டு டூ இஸ் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் வந்து புல்லிஷ் பற்றி சொல்கிறீங்க, பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணணும். புல் பேக் வந்தது, ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் இல்லைன்னா நீங்கள் வந்து என் பேட்டர்ன் சொல்லிக்கோங்க. திஸ் என் பேட்டர்ன் பேசிக்காக இப்படி ஒரு என் பேட்டர்ன். இந்த என் பேட்டர்ன் தான் நீங்கள் வந்து தேடி பார்க்குறீங்க. ஸோ இது பின்னாடி லாஜிக் என்னது? இப்போ த லாஜிக் இஸ் வெரி வெரி சிம்பிள். பல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆச்சு. அப்போ தான் நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பொசிஷனலாக ஸ்விங் பற்றி யோசிக்கலாம் ஃபார் நியர்லி 200-250 பாயிண்ட்ஸ். புரியுதா? திஸ் இஸ் வெரி வெரி கிளியர். உங்களுக்கு இந்த புல் பேக் தேவை, பிரேக் அவுட் ஆகிறதுக்கப்புறம் இந்த புல் பேக் தேவை. ஓகே, இந்த என் பேட்டர்ன் கண்டிப்பாக தேவை. சில டைம் வந்து இட் கேன் கோ சைட்வேஸ் ஆல்சோ இப்படி. ஸோ இந்த ரேஞ்ச் வந்துடும் உங்களுக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் என் பேட்டர்ன் தான். சிம்பிள், டன். நவ் வாட் இஃப் சார் இது வந்து பெரிய கேப் அப் ஆகி இப்படி டைரெக்டாக மேலே தான் போகுது, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புல் பேக் இந்த லெவலுக்கு வரல, அந்த டைமில் எதுவுமே பண்ணுறது தேவையில்லை. நீங்கள் வந்து ரேலி வந்து சேஸ் பண்ணாதீங்க. பொசிஷ்னலாக இன்ட்ராடே பற்றி தான் யோசிக்கோங்க. இன்ட்ராடே சிஸ்டம்ஸ் ஐ திங்க் நிறைய பேர்கிட்ட இருக்குது, ஓனாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க, வெரி குட். யார்கிட்ட இல்லை, நீங்கள் வந்து ப்ரெஷர் சிக்னல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ரெஷர் சிக்னல்ஸ் இன்ட்ராடே வச்சுட்டு உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோம், ரூல்ஸ் பேஸ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்குது கேப் அப் ஆகி இல்லைன்னா டைரெக்டாக ஒரே லைனில் போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு கீழே வரல, ஓகே, இந்த ஜோனுக்கு திரும்பி டெஸ்ட் ஆகாமல் போயிட்டே இருந்ததுன்னா இன்ட்ராடே தான் யோசிக்கோங்க. சிம்பிள் அஸ் தட். வை நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா பிகாஸ் ஐ டோல் யூ லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம் ஓட வியூவில் சொல்லியிருக்கேன், அது கதை. ஓகே, நவ் சேம் திங் மேலே இருக்குது என்ன பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியும், இந்த லெவல்ஸ் பேஸ்ட். நான் கீழே இருக்குது என்ன பண்ணணும்? சிம்பிள். சப்போஸ் ஃபால் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், ஃபால் பற்றி எவ்வளோ யோசிக்கணும், கீழே டிஸ்டன்ஸ் எவ்வளோ யோசிக்கணும், டார்கெட் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வாட் டு டூ நெக்ஸ்ட் வீக் இஃப் நாளைக்கு வந்து இந்த பாயிண்ட் தாண்டி போகாமல், இந்த லெவல் தாண்டி போகாமல் மார்க்கெட் டைரெக்டாக ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சிம்பிள், ஐ டெல் யூ. இந்த சின்ன ரேலி இருக்குல்ல, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இதோட மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணிட்டோம். இந்த மிட் பாயிண்டோட கீழே சஸ்டெயின் ஆகணும் ப்ரைஸ். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும் இப்படி ஒரு பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகிருக்கு டவுன் சைட். கீழே இருக்குது டார்கெட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். லைக் ஐ செட், நம்ம வீக்லியில் 200-300 பாயிண்ட்ஸ் யோசிக்கிறோம், தென் வி வில் ரீசெக் அகெயின். ஓகே, லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து சொல்லிட்டேன். நவ் சிம்பிள், இந்த அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு ஃபால் இப்படி வந்ததுன்னா எப்படி? நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், சார் வாட் இஃப் பிரேக் அவுட் வந்துட்டு ஒரு ஃபேக் ஃபாலாக வந்ததுன்னா எப்படி? சாரி, ஃபேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஃபால் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் சார்? சிம்பிள், சேம் அனாலிசிஸ். நீங்கள் வந்து லாஸ்ட் பிட் ஆஃப் ரேலி எடுத்துகிட்டு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரேலியோட மிட் பாயிண்ட், சேம் திங், மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்டோட கீழே சஸ்டெயின் ஆகணும் ப்ரைஸ். இது வந்து டைரெக்டாக ஃபால் ஆச்சுன்னா, இல்லை இது வந்து புல் பேக் ஆகி திரும்பி ஃபால் ஆகணும், நோ ப்ராப்ளம், எனி திங் இஸ் ஃபைன். ஆனால் இந்த மிட் பாயிண்ட் லெவலோட கீழே சஸ்டெயின் ஆகணும் ப்ரைஸ். அப்போ தான் நம்மளுக்கு கேரண்டி திஸ் இஸ் ஃபால். இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் லெவல். வந்தது இப்படி போச்சு திரும்பி அப்படிலாம் இல்லை, நம்மளுக்கு இந்த மிட் பாயிண்டோட கீழே சஸ்டெயின் ஆகணும், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஸோ மேலே போகுது மார்க்கெட் எப்படி யோசிக்கணும், கீழே வருது மார்க்கெட் எப்படி யோசிக்கணும்னு கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ சிம்பிள். நான் ஃபாலில் கேட்கலாம் நீங்கள், சார் நான் வந்து இன்ட்ராடே யோசிக்கணுமா நெக்ஸ்ட் வீக், இல்லை பொசிஷனல் யோசிக்கணுமா? நீங்கள் வந்து இந்த ஆன்சர் வந்து லாங் டேர்ம் வியூவில் இருக்குது, லாங் டேர்மோட வியூவில் அந்த வீடியோவில் இருக்குது. இந்த ஃபால் வந்ததுன்னா நான் வந்து என்ன யோசிக்கணுன்ட்டு, எப்படி யோசிக்கணும், அது வந்து அங்கே இருக்குது. நான் டைம் அனாலிசிஸ் நம்ம லாங் டேர்ம் வீடியோவில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பற்றி பேசணும். இப்போ வந்து வில் டாக் அபவுட் ஒன் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். 31st October, 30th ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து இந்த டைம் ஜோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31st Fifth to 7th November, கரெக்ட்? இதுதான் ஃபேஸ் 1. அதுதான் நான் சொல்லியிருக்கேன் நம்ம மெசேஜ், டெலிகிராம் குரூப் மெசேஜில்.
ஃபேஸ் 2 வந்து 5th 7th இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் எப்படி 14th to 17th கரெக்டாக அப்படி தான் போகுது. வெரி குட். நவ் இந்த 5th எடுத்துகிட்டு 6th போட்டிங்கன்னா பிகாஸ் 5th ஹாலிடே இருந்தது. ஸோ 6 to 7 November போட்டிங்கன்னா ஒரு பாட்டம் வந்தது. இப்போ சப்போஸ் இந்த ஜோனில் ஹை வந்ததுன்னா எப்படி? பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். அகைன் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணல ஹை தான் வரப்போகுது அப்படி இப்படின்ட்டு நம்ம சொல்லலை. நம்ம ப்ரைஸ் அனாலிசிஸ் தனியாக இருக்குது, நம்ம டைம் அனாலிசிஸ் ஒரு தனியாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ரைஸ் அனாலிசிஸ் அந்த லெவல்ஸ் வச்சுட்டு வேலை பார்க்குறோம். அந்த லெவல்ஸ் வச்சுட்டு டோட்டலாக இப்படி லெவல்ஸ் இருந்தது அதை வச்சுட்டு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். நவ் கேம் என்னது இப்போ ஸ்மாலர் டைம் சைக்கிள். நவ் லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம் போட்டு நம்ம ஒரு பெரிய சைக்கிள் பார்த்தோம். இது வந்து வீக்குள்ளே இருக்குது டைம் சைக்கிள். இதுக்குள்ளே இன்னும் ஒரு சின்ன டைம் சைக்கிள் இருக்குது which I'll tell now. இதுக்குள்ளே 3rd degree இன்னும் ஸ்மாலர் டைம் சைக்கிள் எப்படின்னா 17th வருது. 17th 9:45 காலையிலேருந்து 10:45 வரைக்கும். திஸ் இஸ் ஒன் டைம் சைக்கிள், சின்ன டைம் சைக்கிள். அதுக்கப்புறம் 19th வருது. 19th வந்து 12:30 1:30 வரைக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் ட்ரிகர் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக்கில் இதெல்லாம் வந்து சின்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ ஆல் திஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 days லைக் ஐ செட் 17th 18th and 19th வந்து முக்கியமான நாள் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு 3 days ஸோ எல்லாமே நம்ம ப்ரைஸோட லெவல், எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் நம்ம ப்ரைஸ் லெவலில். நம்ம வெயிட் பண்ணுறோம் ஃபேஸ் 3 டு ஸ்டார்ட். அந்த ஃபேஸ் 3 எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருக்கும் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ குவிக் ரிமைண்டர் கைஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணணுன்னா ஓனாக பண்ணணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வந்து படிக்கணும். இருக்குது நம்ம யூடியூப்பில் ஸ்டடி மெட்டீரியல் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்து எப்படி பண்ணணும், பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும். நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து நான் வந்து போடுறேன் பிகாஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யோசிக்கணும் எப்படி. நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கோர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் மார்க்கெட்டில் யோசிக்கணும், எப்படி யோசிக்கணுன்ட்டு இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஸோ டெஃபினெட்லி லீவ் அ லைக் அண்ட் கமெண்ட் இஃப் யூ ஹேவ் என்ஜாய்ட் சம் பார்ட் ஆஃப் தி அனாலிசிஸ். நான் அகெயின் திரும்பி நான் ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த ஃபால்க்கு அடுத்து என்ன ஆகலாம், நெக்ஸ்ட்டு செட்டப் என்னது, லாங் டேர்ம் டைம் ஃப்ரேமில் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த இயர் எண்ட் வரைக்கும் எப்படி யோசிக்கணும் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கப்புறம் I'll see you there. Till then, as usual, take care and be safe.